ஓம் சிவாய நம. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலக படைப்பு பற்றி நாம் பார்க்கலாம். சௌனகர் முதலான முனிவர்கள் ஒரு முறை சூத பிராணிகரை நோக்கி, இதுவரை நீங்கள் சொன்னவற்றை கேட்டு நாங்கள் மகிழ்ந்தோம். இந்த உலகம் பிரம்மதேவனால் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதையும் விவரமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு சூத முனிவர் சொல்லத் துவங்கினார். அவர், நைமிசாரண்ய வாசிகளே, அகண்டகாரமானவராயும் மமாதிகள் அற்றவராயும் விஷ்ணு பக்தியுடையவராயும் பெருந்தேஜஸ் உடையவராயும் கற்ப காலம் முதலியவற்றை வரையறுப்பவராயும் வேதங்களில் ஹிரண்ய கற்பர் என்று சொல்லப்படுபவராயும் விளங்கும் பிரம்மதேவருக்கு நமஸ்காரம் என்று கூறி தன் விளக்கத்தை கூற முற்படுகிறார். முனிவர்கள் பிரம்மதேவர் எப்படி உலகத்தை படைத்தார் என்பதை விளக்கும் சூதக முனிவரை பார்த்து நமஸ்காரம் செய்கின்றனர். அவரும் சூதக முனிவரும் அந்த விளக்கத்தை கூற முற்படும் போது பிரம்மதேவனை வணங்கி கூற முற்படுகின்றார். பிரம்மதேவர் பலவிதமான சிருஷ்டிகளையும் உருவாக்க வேண்டும் என்ற கருத்துடையவராக முதலில் ஜலத்தை படைத்தாராம். அந்த ஜலத்தில் தன் சக்தியை விடுத்தார். அது ஒரு பொன்மயமான ஒரு அண்டமாயிற்று. பின் பிரம்மதேவர் முன்பு சிவபெருமானிடம் பெற்றுள்ள வரத்தினால் சிருஷ்டி செய்யும் வலிமையுடையவராக அந்த பொன்னிறமான அண்டத்திலிருந்தே தோன்றி சுயம்புவாக ஜொலித்தார். அதன் பிறகு அவர் சிறிது காலம் அந்த ஜலத்தில் வசித்து கொண்டிருந்தாராம். பிறகு அந்த அண்டத்தை இரண்டாக்கி அதில் ஒன்றை சொர்க்கமாகவும் ஒன்றை பூமியாகவும் 14 உலகங்களாகவும் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே ஆகாயமாகவும் படைத்தாராம். இந்த பூமி 10 திக்குகளுடன் கூடியதாக ஜலத்தின் மீது மிதந்து கொண்டிருந்ததாம். இந்த பூமியில் காலம், மனம், வாக்கு, காமம், குரோதம், ஆசை ஆகியவற்றை உண்டாக்கினார். பிறகு மரீஷி, அத்திரி, ஆங்கிரசர், புலஸ்தியர், கிருது, வசிஷ்டர் என்னும் 7 பிரம்மா தன் மானசீக புத்திரர்களாக படைத்தார். அவர்கள் சப்த பிரம்மாக்கள் என்று வழங்கப்படுகிறார்கள். அதன் பிறகு சனத்குமாரை உண்டாக்கினார். அந்த சனத்குமாரர் அந்த சப்த பிரம்மாக்களிலும் சிறந்து விளங்கினார். அந்த முனிகள் 7 பல அம்சங்கள் உதித்தன. அதுதான் மின்னல், இடி, மேகம், வானவில், பர்ஜன்யன் முதலானவற்றை படைத்தார். ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்னும் 4 வேதங்களையும் யாகத்தையும் படைத்தார். அந்த வேதங்களில் கூறிய முறைப்படி பலர் பலவிதமான யாகங்களை செய்து தேவர்களை திருப்தி செய்திருக்கிறார்கள். மீண்டும் பிரம்மதேவர் தம் முகத்திலிருந்து தேவர்களையும், மார்பிலிருந்து பிதுர் தேவர்களையும், புஷ்டத்திலிருந்து அசுரரையும், பிற அவயங்களிலிருந்து பலவிதமான பூதங்களையும் படைத்தாராம். இவ்வாறு தாம் படைத்த பிராணிகள் விருத்தி அடையாமல் நலிவுறுவதை கண்ட பிரம்மதேவர் தம் தேகத்தை இரண்டாக்கி ஆண் பெண் வடிவங்களாய் தம் மகிமையால் மீண்டும் முன்போல படைத்து படைப்பு தொழில் செய்ய மனுவை படைத்தாராம். அந்த வைராஜன் என்னும் மனுவோ பலவகை ஜீவன்களையும் உண்டாக்கினாராம். இவ்வாறுதான் உலக படைப்பு உண்டாயிற்று. இவ்வாறு ஆதியாகிய சிருஷ்டி கிரமத்தை உண்டாக்கியவர்களும் பிரம்மதேவர் ஆவார். அகண்ட ஐஸ்வர்யம் அடைந்து மனிதர்களும் உயிரினங்களும் நல்வாழ்வு வாழ்ந்து இறுதியில் சிவலோகத்தை அடைவார்களாம். இதன் பிரம்ம
சிருஷ்டியினால்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறே உலகப் படைப்புகள் நடைபெறுகின்றதாம். இது சௌனகர் முனிவர்கள் சூத புராணிகரிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பிரம்ம படைப்பை பற்றி சூத புராணிகர் சௌனகர் முனிவருக்கு உலகப் படைப்பு பற்றி கூறியதாக சொல்லப்படுகிறது. இது சிவபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறே உலகப் படைப்புகள் மீண்டும் மீண்டும் பிறந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் சூத புராணிகர் கூறுகிறார். இந்த பதிவில் நாம் உலகப் படைப்பு பற்றி பார்த்தோம். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான செய்தியை நான் கூறுகிறேன். ஓம் சிவாய நம.